ஹாய் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கோழி வறுவல் ஒன்று செய்வோம். அதுக்கு முதல்ல கோழி எடுத்து எலும்பை நீக்கி சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்வோம். வெட்டிய இறைச்சியில் உப்பும் தூளும் சேர்த்து நன்றாக பிரட்டி கொள்வோம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. உப்பு தூள் இறைச்சியுடன் நன்றாக கலப்பட்டதும் அதனை பொரித்து எடுப்போம். பிரட்டி விட்டு பொரிச்செடுப்போம். இறைச்சி பொரிஞ்சதும் எடுத்துட்டு ஒரு சட்டியில் வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு தாளிப்போம். ரொம்ப சேர்த்துருக்கு. அதோட பெருஞ்சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலை, சிறிதளவு தக்காளி பழம் சேர்த்துக்கொள்வோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போடுவோம். இறைச்சிக்கு ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். அதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதோட மிளகாய்த்தூள், செத்தல் மிளகாய்த்தூளும் சேர்த்து நன்றாக கலப்போம். கலந்ததோடு இறைச்சியையும் போட்டு நன்றாக கிளறி விடுவோம். மூடி விடுவோம் ஒரு காவியட்டம். இப்போ நன்றாக கிளறி விட்டுட்டு இறைச்சி சரக்குத்தூளும் தேசி புளியும் சேர்த்து நன்றாக கிளறி திரும்ப முறுக்க மூடி விடுவோம். சுவையான இறைச்சி வறுவல் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.